ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் நம்ம வாங்குவோம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா காலம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடில் தான் வருமே. அந்த சென்ட்ரல் லைன் மெத்தடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் எடுத்துன்னு போய் நம்ம மார்க் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்டர் லைன் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பெட்டராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அவுட்டர் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேஅவுட் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டயக்ராமாக வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த காலம் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஒரு பிளான் வந்து போட்டிருப்பீங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கடத்தூர் கிளைண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த கிளைண்ட்டோட ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் தான் இது. ஃப்ளோர் பிளானோட டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளானோட ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 29 அடிக்கு 39 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும் பாருங்கள். இது போர்ட்டிகோ, இங்கே ஒரு ஹாலு, இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டு, பூஜை ரூமு, இது கிச்சன் ப்ளஸ் டைனிங். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளானை வால் எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கிறோங்க. இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே தெரியும் பாருங்கள். காலம் எங்கெங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தெரியும் பாருங்கள். காலம் இங்கே ஒரு காலம் இருக்குது, இங்கே ஒரு காலம் இருக்குது, இங்கே ஒரு காலம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வால். இந்த 9 இன்ச்சு வாலில் நம்ம சென்டராக நம்ம டிவைட் பண்ணோம்னா 4 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4.5, இந்த பக்கம் ஒரு 4.5. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மேலே டாப்பில் ஒரு 4.5 இன்ச்சு ஆப்ஷன் இருக்கும், கீழே பாட்டமில் ஒரு 4 இன்ச்சு ஆப்ஷன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாரி நம்ம வச்சுருக்கிறோங்க. அப்படி கீழே பார்த்த மாரி வச்சுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் இருக்கு பாருங்கள். வாலோட சென்ட்ரல் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குங்க. ஆனால் பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்காதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முக்காலுக்கு ஒரு அடி காலுங்க. முக்காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக வந்துருங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 4 இன்ச்சு மேலே டாப்பில் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா கீழே பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சு வருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு காலம் வச்சு உங்களுக்கு சொன்னதே உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக புரிஞ்சிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் லேஅவுட் எடுத்துக்கிறோம். அந்த ஃப்ளோர் பிளான் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலம் எல்லாமே நம்ம நிப்பாட்டி வச்சு எந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 4.5 வருது, எந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 7.5 வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டாப்பில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஆப்ஷன் தான். இப்போ கீழே பாட்டமில் வரது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4.5 ஆப்ஷன் வருது. இப்போ உங்களுக்கு இது ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 7.5 ஆப்ஷன் வருது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஆப்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. அதாவது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆப்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், அடுத்த வால். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஆப்ஷனுங்க. இதுவும் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சுங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. 7.5 அப்போ 4 ப்ளஸ் 7.5 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் சென்ட்ரல் லைன் இருக்குது பாருங்கள். வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வால். 9 இன்ச்சு வாலை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டோம். 9 இன்ச்சு வாலை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா இந்த பக்கம் ஒரு 4.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 4.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். பாட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. அப்போ நம்ம 7.5 ப்ளஸ் ஒரு 4 பார்த்திங்கன்னா இது ஒரு அடி கணக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் நீங்கள் பார்க்குற பாருங்கள். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளோட சென்ட்ரல் லைன் போடுறதுனால இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 4.5 இன்ச்சு ஆப்ஷனும், இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சுமே கரெக்டாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 காலம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெளிவாக தெரியும் 4.5 இன்ச்சு ஆப்ஷனுங்க. பாட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு கரெக்டாக டைமென்ஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம்னா நம்ம கரெக்டாக அந்த 4.5 இன்ச்சு ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி அந்த காலத்தோட வாலில் சென்டராக நம்ம பார்க்கணுங்க. இப்போ
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 4.5, இந்த ரைட் சைடு 4.5, டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7.5. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்தை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இதெல்லாம் நம்ம எதுவும் ப்ரொவைட் பண்ணலைங்க. சிம்பிளாக இப்போதைக்கு உங்களுக்கு புரியுறதுக்கோசரம் மேலே டாப்பு, கீழே பாட்டம், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, பாட்டமில் 4 இன்ச்சு, லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே 4 இன்ச்சு, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே 4 இன்ச்சுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 காலம் வருது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் 4 இன்ச்சுங்க, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, டாப்லேயும் பாட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக டிவைட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 9ல் பாதி வந்து 4.5 தாங்க. அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயும் 4.5, பாட்டத்துலேயும் 4.5, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுங்க, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா காலம் போட்டிருக்கோம். இதை நம்ம ப்ளஸ் மேட் டிவைட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும் பாருங்கள். எந்த சைடு நம்ம டேரெக்ஷன் எடுத்தாலுமே 4 இன்ச்சு தாங்க. டாப்லேயும் 4.5, பாட்டத்துலேயும் 4.5, லெஃப்ட்லேயும் 4 இன்ச்சுங்க, ரைட்லேயுமே 4 இன்ச்சுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்குறோங்க. ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பேஸ் பண்ணியிருக்கு, 7.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பேஸ் பண்ணியிருக்கு, இதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மார்க் பண்ணுறதும் அவுட்டர் லைன் மார்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 29 அடி, சைடில் வந்து பார்த்திங்கன்னா 39 அடி. இங்கே ஏபிசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எத்தனை கிரிட் லைன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆகணுங்க. இந்த கிரிட் லைன் டைமென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டயக்ராமில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன டயக்ராம் இந்த டயக்ராம் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அதே லே அவுட்டு டைமென்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வால் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த வாலை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். ஏன் நம்ம வாலை எடுத்துருக்குறோம்னா அந்த வால் நம்ம முன்ன வந்து போட்டதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் இருந்து எந்த ஒரு காலுமே சைடில் அவுட் அடிக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கோசரம் தான் வாலில் வச்சு நம்ம காலமை ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த வாலை வந்து நம்ம எடுத்தாச்சு. படத்தை வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமென்ஷனு, இந்த கிரிட் லைனு இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் சைடில் இங்கே இந்த லைன் ஃபுல்லாகவே காலம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்டர் லைன் வந்து முன்ன ஏன்னு வந்து ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாலை பேஸ் பண்ணி சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னு நேம் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சி, இந்த சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாலை பேஸ் பண்ணி சென்டர் லைன் போட்டு இங்கே ஒரு கிரிட் லைன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏபிசி வெர்டிகல் எல்லாமே ஏபிசின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே ஒரே ஒரு காலம் தான் வந்திருக்கும். ஒரே ஒரு காலம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். அப்படி கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் இந்த பில்டிங் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஸ் அடிக்கிறது, ஏதாவது ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு இப்படி இஷ்யூ ஆகுறது அந்தமாரி பிரச்சனைலாம் நமக்கு வராமல் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டல் சொல்கிறேன் பாருங்கள். அர்ஜென்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 காலம் வருது. இதுக்கு நேம் 1ன்னு போட்டு இங்கே ஒரு கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 காலம் தான் வருது. 2 காலம் வந்தாலுமே நம்ம இதுக்கு ஒரு கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணி நேம் கொடுக்கணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலம் தான் வரும். இந்த ஒரு காலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தான், இதுக்குமே ஒரு நேம் கொடுத்துருப்போம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் தான் வரும். ஒரு காலம் வந்தாலுமே நம்ம அதுக்கு ஒரு கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணி நேம் கொடுக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டரில் 3 காலம் வருது. அதுக்குமே நம்ம 6 நேம் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் சொல்கிறேன் பாருங்கள். ஏ டு பி வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச்சுங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏ டு பி வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பி டு சி வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ டு பி டு சி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 10 அடி 9 இன்ச்சுங்க. சென்டர் லைன் தான் மார்க் பண்ணியிருப்போம், அவுட்டர் லைன் மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா தெளிவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 2 to 3 வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. 3 to 4 வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 9 இன்ச்சுங்க. 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா 6 அடிங்க. இது ஏன் நம்ம இங்கே 2 மெத்தடாக மார்க் பண்ணுறோன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது ஒரு மெத்தடில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சைட்லையும் இங்கே பாட்டத்துலையும் இங்கே ஒரு மெத்தடில் மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள். இது ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. 1 to 3 வந்து பார்த்திங்கன்னா 16 அடி 9 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இங்கே 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுனா 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருப்போங்க. இதே 1 to 4னா வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் இந்த டைமென்ஷன் ப்ளஸ் இந்த டைமென்ஷன் இது மூணுமே ஆட் பண்ணி நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். 32 அடி 3 இன்ச்சுங்க. 1 to 27 அடி 6 இன்ச்சுங்க. 1 to 4ங்க.
இதே 1 to 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அதே தாங்க 1 2 3 4 5 இது எல்லா டைமென்ஷனுமே ஆட் பண்ணிக்கணுங்க. எல்லா டைமென்ஷனுமே ஆட் பண்ணிங்கன்னா 1 to 5 வருங்க. 1 to 5 போட்டிங்கன்னா 32 அடி 3 இன்ச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 to 6 வரணும்னா இங்கே மேலே டாப்லேருந்து பாருங்கள் 1 to 1 2 3 4 5 5 டைமென்ஷனுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 to 6 வரைக்கும் உள்ள அவுட்டர் டைமென்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. 38 அடி 3 இன்ச்சுங்க. இது ஏன் இப்போ நான் உங்களுக்கு 2 டைமென்ஷன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குறேங்க. அது ஏன் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த இடத்துல 2 டைமென்ஷன் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மேலே டாப்பில் இருக்கிறதுலாம் 1 to 1 1 to 1, அதாவது பார்த்திங்கன்னா A to B B to C. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 6. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக 1 to 2 1 to 3 1 to 4 இப்படி மார்க் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கிரிட் லைன் மார்க் பண்ணுறீங்க, A to B வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு கிரிட் லைன் மார்க் பண்ணிடும். அடுத்த கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மார்க் பண்ணுவீங்க. இங்கேருந்து மார்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த B to C மார்க் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு இல்லை அட்லீஸ்ட் ஒரு அடி 1 அடி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு பில்டிங் இந்த அவுட்டர் டைமென்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே 29 அடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா A to B வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுற பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. A to B வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச்சு. இப்போ 17 அடி 6 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா A to C வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் ஆட் பண்ணி 28 அடி 3 இன்ச்சுங்க.